ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ட்ரெண்டிங்கான இந்த ரிப்பன் பிரைட் எப்படி பண்ணுறதுன்னு தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து சைட் பஃப் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் சைட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன் அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷன் ஆஃப் ஹேரை டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு அதனால் கோம் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே வால்யூம் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சின்னதாக பாபி பின் வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்த முடியும் வந்து ஒரு சைடில் போட்டு நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். நீங்கள் சைடில் போட்டும் பண்ணலாம், இல்லை பின்னாடியும் வந்து நீங்கள் இதே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ட்ராப்ஸ் எடுத்து நல்லா கையில் ரப் பண்ணிவிட்டு ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சீரம் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு முடி சிக்காகாமல் இருக்கும், முடி ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு கோல்டன் ரிப்பன் யூஸ் பண்ண போகிறேன். பாபி பின்னில் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் ரிப்பன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து நம்ம 3 செக்ஷனாக நம்ம ஹேரை டிவைட் பண்ணிக்கணும். அண்ட் ரிப்பனும் சேர்த்து 4 செக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பிரைட் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷனை வந்து செகண்ட் செக்ஷனுக்கு அடியில் கொண்டு வந்துட்டு ரிப்பனுக்கு மேலே கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனை வந்து பக்கத்தில் இருக்க செக்ஷனுக்கு மேலே கொண்டு வந்து ரிப்பனுக்கு அடியில் கொண்டு போகணும். ஸோ ஆப்போசிட்டாக வரும். ஸோ ரைட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் ஹேரை வந்து பக்கத்தில் இருக்க செக்ஷனுக்கு கீழே கொண்டு போய் ரிப்பனுக்கு மேலே கொண்டு வரணும். லெஃப்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் ஹேரை வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு மேலே கொண்டு போய் ரிப்பனுக்கு கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே நீங்கள் பின்னிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரைட் சைடில் வந்து பக்கத்தில் இருக்க செக்ஷன் ஆஃப் ஹேருக்கு கீழே கொண்டு போயிட்டு ரிப்பனுக்கு மேலே கொண்டு வரணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பக்கத்தில் இருக்க செக்ஷன் ஆஃப் ஹேருக்கு மேலே கொண்டு போய் ரிப்பனுக்கு கீழே கொண்டு வரணும். அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஸோ இதையே நீங்கள் அப்படியே மனசில் சொல்லிகிட்டே நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைலை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். 4 கால் பின்னல் உங்களுக்கு போட தெரியும்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். பிகாஸ் கிட்டத்தட்ட வந்து நம்ம 4 கால் பின்னல் தான் பண்ணுறோம், பட் ஒரு செக்ஷனுக்கு வந்து நம்ம ரிப்பனை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் சரி, இல்லை நீங்கள் ப்ரைடல் ஹேர் ஸ்டைலாகவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை.